அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குஜராத் மாநிலத்தில் நடந்த மிகப்பெரிய சோகம் விபத்துக்கு உள்ளான பல்வேறு நபர்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் தற்போது வெளியாகுள்ளது. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இதை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து 242 பேருடன் ஏர் இந்தியா விமானம் நேற்று 12/6/2025 மதியம் லண்டன் நோக்கி செல்ல முற்பட்டது. அப்போது விமானத்தில் திடீரென ஏற்பட்ட இன்ஜின் செயல் இழப்பால் விமானத்தில் புறப்பட்ட 5வது நிமிடத்திலே விபத்தில் சிக்கியது. அதாவது விமான நிலையத்திலிருந்து அருகில் உள்ள மெஹானி எனும் குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது. நாட்டையே உலுக்கிய இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த 2 பைலட்கள், 10 பயனாளர்கள் மற்றும் 229 பயணிகள் என மொத்தம் 241 பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு தற்போது வெளியிட்டுள்ளது. இது குறித்து ஏர் இந்தியா வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி 2025 ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்று அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விக் நகருக்கு இயக்கப்பட்ட ஏஆல் 171 விமானம் விபத்தில் சிக்கியதை ஏர் இந்தியா உறுதிப்படுத்தியுள்ளது. 12 ஆண்டுகள் பழமையான போயிங் 787-8 விமானம் 230 பயணிகள் மற்றும் 12 பயனாளர்களுடன் மதியம் 13:38 மணிக்கு அகமதாபாத்திலிருந்து புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இருந்து 242 பேரில் 241 பேர் உயிரிழந்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். உயிர் பிழைத்த ஒரே நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டனர். பயணிகளில் 169 பேர் இந்தியர்கள், இங்கிலாந்தை சேர்ந்த 53 பேர், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த 7 பேர் மற்றும் கனடாவை சேர்ந்த ஒருவர் விபத்தில் இறந்ததாக அறிவிக்கப்பட்டனர். உயிர் பிழைத்தவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் பிரஜை என தெரிய வந்துள்ளது. இறந்தவர்களின் குடும்பத்தினர் ஏர் இந்தியா தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்தனர். பாதிக்கப்பட்ட அனைவரின் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அன்புக்குரியவர்கள் தேவைகளில் மட்டுமே எங்கள் முயற்சிகள் முழுமையாக கவனம் செலுத்துகின்றன என தெரிய வந்துள்ளது. கூடுதல் ஆதரவை வழங்க ஏர் இந்தியா பராமரிப்பாளர்கள் குழு இப்போது அகமதாபாத்தில் உள்ளது. இந்த சம்பவத்தை விசாரிக்கும் அதிகாரங்களுக்கு ஏர் இந்தியா தனது முழு ஒத்துழைப்பை வழங்கும் என தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் விமானம் வானிலேயே செயலிழந்து கீழே விழுந்து வெடித்து சிதறியதில் அந்த பகுதியில் இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் விடுதி பலத்த சேதமடைந்தது. விபத்தின் போது விடுதியில் இருந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த விமான விபத்தில் மருத்துவ படிப்பிற்கு படிக்கக்கூடிய குறிப்பிட்ட நபர்கள் இறந்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இறந்தவர்கள் குடும்பத்திற்கு 1 கோடிக்கும் மேலாக ரூபாய் கொடுப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.